திருப்பதி கோயிலில் என்ன ஆகிட்டு இருக்குது தெரியுமில்ல? கிருஷ்ணதேவராயன் வந்து பல கோடிக்கணக்கான வைரங்களையும் இந்த இதையும் கொடுத்தான். ஒரு தடவை கணக்கு போட்டு பார்த்தா ஒன்றையுமே காணும். என்டி ராமரை வந்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டாக தேச உடைமையாக்குனார். அதுக்கப்புறம் தான் அது அந்த கோயிலில் வர்ற காசை வந்து யூனிவர்சிட்டி நடத்துனாங்க, மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க, கல்லூரிகள் நடத்துகிறாங்க, அன்னதான இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை வந்து மக்கள் சேவைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சிதம்பரத்தில் எவ்வளோ காசு வருது அத்தனையும் அந்த 500 குடும்பத்துக்கு போகுது. அந்த கொள்ளையடிக்கணும் எங்களுக்கு கொடுங்கிறது தான் எச்ராஜா கேட்குறாரு. என் குடும்பம் கொள்ளையடிக்கணுங்கிறாரு, எங்கள் ஜாதி தான் கொள்ளையடிக்கணுங்கிறாரு. ஓகே. அதே மாதிரி அவர் சொல்கிற இது குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற ரீசன் நடக்கிறதாவே இருக்குது. ஆனால் உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் சைட்லேருந்து எந்த தப்புமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக சைட்லேருந்து எந்த தப்பு கிடையாது. மக்களுக்காக இப்போ மற்ற கோயிலில் வர்ற காசெல்லாம் எடுத்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. பழனியில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு பழனியில் வந்து பல இதெல்லாம் மக்கள் நல திட்டங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி தான் ஐயப்பன் கோயிலில் வர்ற காசை பூரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய ரகலை வந்து அந்த ஐயப்பன் கோயிலில் வர்ற காசை வந்து மக்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஐயப்பன் கோயிலாம் ஒரு அநியாயங்க. கோடிக்கணக்கான பேர் போகிற இடம், ஒரு வசதி கிடையாது. நான் 3 தடவை போயிருக்கேன். அப்படியே டாய்லெட் வச்ச வசதி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அத்தனை காட்சி அப்படியே வச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிடிச்சது. அப்புறம் வந்து பக்தர்கள்லாம் போகிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஓகே. அத்தனையும் இவனுக்கு கொள்ளை அடித்தாங்க, அத்தனையும் இவனுக்கு கொள்ளை அடித்தாங்க. அதில் அடி வயிற்றில் கை வச்சுட்டாங்கங்கிற இதில் தான் ஸ்டாலினை திருட்டு பையன், காந்தராய் திருட்டு பையன் கத்துறதுக்கு காரணம் என்னென்னா என் வயிற்றில் அடிச்சு விட்டியடா பாவிங்கிறது அங்கலாப்பில் கத்துறது தான் எச்ராஜாவுடைய அலறலுக்கு காரணம் தான். எங்கள் குடும்பத்து வயிற்றில் அடிச்சு விட்டியங்கிறத சொல்கிறேன்.